அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இனிய வாழ்வு தரும் என்ற நம்பிக்கையோடு ஜனவரி மாதத்தின் பலன்களை பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் ஆங்கில புத்தாண்டு 2025 பிறக்கிறது. குரு பகவான் ரிஷப ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாய் கடக ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். கும்ப ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கும் விதத்திலும் இந்த புத்தாண்டு தொடங்க இருக்கிறது. இந்த ஜனவரி மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம் என்றும் கூறலாம். 24 ஏகாதசிகள் வந்தாலும் அனைவராலும் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடிவதில்லை. இதனால் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலனை தரும் ஒரு நாளை வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்று நாம் வழிபடுகிறோம். இந்த ஒரு நாள் இரவு கண் விழித்து விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம் நம்பிக்கை. வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பதை காண்பதும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வதும் மிக மிக சிறப்பான ஒன்றாகும். பொங்கல் பண்டிகையும் மிக சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தால் சூரியன் தனுசு ராசியில் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போகிறார். செவ்வாய் கடகமனையில் வீற்றிருக்கிறார் 18ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு மிதுனமனைக்கு போகிறார். புதன் பகவான் தனுசு மனையில் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மகரமனைக்கு போகிறார். சுக்கிரன் கும்பமனையில் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மீனமனைக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபமனையிலையும் சனி பகவான் கும்பமனையிலையும் ராகு பகவான் மீனமனையிலையும் கேது பகவான் கன்னிமனையிலையும் இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடுதான் இந்த ஜனவரி மாதம் நமக்கு தொடங்குகிறது. கும்பராசிக்காரர்களுக்கும் அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த 2025ஆம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் ராசியிலேயே சனி பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது, தொழில்ஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் சூரியன், அயனசைன போகஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில். இந்த ஜனவரி மாதம் உங்கள் ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடுத்தர பலன்களை தான் கொடுக்க காத்திருக்கிறாங்க. உங்கள் ராசிநாதன் சனி மிகவும் அனுகூலமாக இருக்கிறார். அதனால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய பேச்சு திறமையால் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல், வீண் செலவு, வீண் பிரச்சனைகள்லாம் வரலாம். அவர்களிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு வரும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும். இந்த மாதம் உங்க ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. ஆனா அவரை பகை கிரகமான செவ்வாயும் பார்க்கறாரு. அதனால எந்த காரியமா இருந்தாலும் யோசித்து செய்யணும். வரவை காட்டில் செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். என் மனதுல இனம் புரியாத கவலை அவ்வப்போது தோன்றும். நண்பர்களை நம்பி எந்த காரியத்தில் ஈடுபட வேண்டாம். உற்றார் உறவினர்களையும் குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் அனுசரித்து போக வேண்டிய நேரம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. உடல்ல சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை தவிர்த்துக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்கெல்லாம், கூட்டு தொழில் இருக்கிறவங்கெல்லாம் கூட்டாளிகளை அனுசரித்து போகணும். வியாபாரம் தொடர்பாக அடிக்கடி பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. நீங்கள் செய்து முடிக்க நினைக்க காரியங்கள் தள்ளி போகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல், வேலை பளுலாம் இருக்கும். பணி நிமித்தமாக அதிக நேரம் நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கிறதால குடும்பத்தில் அமைதி இருக்கும். பிள்ளைகள் மனமகிழும் காரியங்களை செய்து கொடுக்க போகிறாங்க. உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதிர்பாராத வெற்றி கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களுக்கெல்லாம் பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீங்க. அலைச்சல் அப்படிங்கிறது குறைய போகுது இந்த மாதத்தில். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்போவோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்பத்தில் முன்னேற்றத்துக்கு உதவும். அடுத்தவர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க. அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி காரியம் கைகூடி வரும். உங்கள் ராசி அதிபதி சனியின் சஞ்சாரத்தால் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. பணவரவும் இந்த மாதத்தில் சீராக இருக்கும்.
உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள்லாம் தாமாகவே விலகிச் சொல்லுவாங்க. மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறது தான் வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் பழைய கடனை தீர்க்கிறதுக்கு வழி பிறக்கக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். பிள்ளைகளாலும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே உயரப்போகுது. வியாபாரிகளுக்கெல்லாம் பழைய கடனை தீர்க்கிறதுக்கு வழி பிறக்கும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட கல்யாண பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடியும். வீட்டு விசேஷங்கள் எல்லாம் முன்னாடி நின்று நடத்தி வைக்க போகிறீங்க. கலைஞர்களுக்கெல்லாம் வேற்று மொழிகளை நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அது தங்களுக்கு பெயர் சொல்லும் விதமாக அமையும். அந்த வாய்ப்பு முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்திக்கிங்க, தவற விட வேண்டாம். மாணவர்கள்லாம் தங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடத்தில் அதிகமான கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் அதிகம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதம். பாதையில் நின்ற பணிகள் எல்லாமே இனி சிக்கலின்றி நடைபெற தொடங்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இந்த மாதத்தில் ஒழுங்காக இருக்கும். செலவுக்கு ஏற்ற வரவு அப்படிங்கிறது உண்டு. கைவிட்டு போன பொருட்கள் உங்களிடம் வந்து மீண்டும் சேரும். ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் இந்த மாதத்தில் கிடைக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது உயரத்துக்கு சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும். நில சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். அரசியல்வாதிகள்லாம் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. எதிரிகளின் ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழடைவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். மாணவர்களுக்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவும் உத்தியோகத்தில் கிடைக்க போகுது. இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே குறையும். வரவேண்டிய பணம், வரவேண்டிய பாக்கி வசூல் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். எதிர்பார்த்த பலன் அப்படிங்கிறது வியாபாரத்தில் தாமதப்படும். குடும்பத்தில் சுபகாரியம் இந்த மாதத்தில் நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற நல்ல செய்தி இந்த மாதத்தில் கிடைக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அவர்களுடைய திறமைகள் கண்டு மனமகிழ்ச்சி அடைவீங்க. பெண்களுக்கெல்லாம் வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் அதிகமாக கிடைக்கும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் போட்டி நீங்கி எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கி எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. வீண் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு அதனால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது யோசித்து செய்யணும். மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கும். அவ்வப்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு இல்லத்து பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம்